வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரங்கள், நேற்று பங்குச்சந்தை நிப்டி 50னுடைய முடிவுகள், நேற்றைய செயல்பாடுகள் குறித்து மற்றும் பங்குச்சந்தை செய்திகள் அடிப்படையில் கிடைத்த தகவலின் அடிப்படையிலும் ஒன் பை ஒன்னாக நாம பார்க்கலாம். தடுமாறும் நிப்டி, தள்ளாடும் தங்கம். இந்த செய்தியை எளிய முறையில் நான் சொல்ல ஆசைப்படுறேன். வங்கி பங்குகள் சரிந்ததால் சென்செக்ஸ் நேற்றுக்கு 479 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு. நடந்தது என்ன? செவ்வாய் மே 26, 2026 மாலை 4:22 மணிக்கு பங்குச்சந்தை சரிந்து முடிந்த தொகுப்பின் அடிப்படையில் நிப்டி 23,950க்கு கீழே போனது. ஏன் குறைந்தது? வங்கி பங்குகள், வங்கி நிறுவனங்களின் பங்குகள் மந்தமாக இருந்தன. மற்ற துறைகள்னு பார்த்தோம்னா எண்ணெய், எரிவாயு மற்றும் மருந்து நிறுவன பங்குகளும் சரிந்தன. இதுக்கு ஃபியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அரசியல் பிரச்சனைகள், கச்சா எண்ணெய் விலை உயர்வு பற்றிய கவலை தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். இதனால் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையாக இருந்தனர். ஓகே, சரி. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பங்குகள் சரிந்தாலும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவன பங்குகள் நன்றாக செயல்பட்டன. அதாவது மிட் கேப், ஸ்மால் கேப்ஸ். சுருக்கமாக சொன்னால், நேற்றைய நிலவரப்படி வங்கி, எண்ணெய், மருந்து பங்குகள் சரிந்ததால் மார்க்கெட் கீழே போச்சு. ஆனால் சின்ன கம்பெனி பங்குகள் தப்பிச்சு முதலீட்டாளர்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சிருக்கிறது ஒரு கண்ணோட்டம். இப்போ 25/2026 அஸ்ட்ரோபேசிஸ் சந்தை பார்வை, இது ஒரு அனுமானம் மட்டும்தான், இது தீர்மானம் இல்லை. நிப்டி 50 காலை நேரத்தில் அழுத்தம் மற்றும் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வீக்னஸ், செகண்ட் ஆஃப் ரெக்கவரிக்கான வாய்ப்புகள். மூன் மற்றும் சேட்டன் சேர்க்கை காரணமாக ட்ரேடர்ஸ் காஷியாக இருக்க வேண்டும். முக்கிய சப்போர்ட் அருகே பவுன்ஸ் வந்தால் ஷார்ட் கவரிங் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக மேற்கண்ட கண்ணோட்டத்தின் அடிப்படையில் 27/5/2026 அன்றைக்கு க்ளோசிங் பாசிட்டிவாக முடியும் வாய்ப்பு இருந்தாலும் இன்ட்ராடேல ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும். அடுத்தது தங்கத்து பக்கம் போவோம். உலக அன்சர்டினிட்டி காரணமாக கோல்டுக்கு சேஃப் ஹெவன் டிமாண்டு எப்பவுமே இருக்கும். ஆரம்பத்தில் தடுமாற்றம் கொஞ்சம் இருந்தாலும் டவுன் சைடு லிமிட்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளது. டாலர் மூவ்மெண்ட் மற்றும் யூஎஸ் பாண்ட் ஈல்டு அடிப்படையில் வாலட்டிலிட்டி தொடர்ந்து இருக்கும். அஸ்ட்ரோபேசிஸில் கோல்டுக்கு மீடியம் டேர்ம் ஸ்ட்ரென்த் இன்னும் உள்ளது. பொதுவான பார்வையில் என்ன கேட்டீங்கன்னா, நிப்டி தடுமாறும், ஆனால் மீள முயற்சி. தங்கம் அழுத்தத்திலும் தாங்கும் நிலை. இந்த தகவல் பியூர்லி அஸ்ட்ரோ அண்ட் மார்க்கெட் அப்சர்வேஷன் அடிப்படையிலான அனுமானம் மட்டுமே தவிர தீர்மானம் இல்லை, முதலீட்டு ஆலோசனையும் அல்ல. தாங்கள் எந்த முதலீடு வர்த்தகமாக இருந்தாலும் தாங்கள் தொழில்நுட்பத்தை நன்றாக ஆராய்ந்து தங்களுடைய நிதி ஆலோசனை கேட்டு மேற்கொள்வது என்பது ஆரோக்கியமான ஒன்று. சில பத்திரிகை செய்திகள், பிஸ்னஸ் பேப்பர்ஸ், நியூஸ், இது அடிப்படையில் நான் படித்த செய்திகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இப்போ மேற்கு ஆசிய சண்டையால் இந்திய நிறுவனங்களின் லாபம் குறையும் அபாயம். என்ன சொல்லுது? கிறிசில், ஆம்பிட் கேபிட்டல், பிராங்க்லின் டெம்பிள்டன் ஆகிய 3 நிறுவனங்கள் வெளியிட்ட அறிக்கைகளில் இந்திய கம்பெனிகளின் லாபம் குறையலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஏன் குறையிறது? செலவு அதிகரிப்பு, மூலப்பொருட்கள் விலை ஏறுது, சப்ளை பிரச்சனை, மேற்கு ஆசிய சண்டையால் பொருட்கள் கொண்டு வருவதில் சற்று தாமதம், விலையை ஏற்ற முடியல, கம்பெனிகளால் பொருட்களின் விலையை ஏற்ற முடியாமல் சற்று தடுமாறுகிறது. மேற்கொண்ட இந்த 3 காரணங்களால் பல துறைகளிலும் கம்பெனிகளுக்கு
லாபம் குறையும், அழுத்தம் வரும்னு கருத்துக்கள் முன்னணி நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. சரி, இப்போ இதனால சுருக்கமா ஆசிய சண்டை இந்திய கம்பெனிகளின் வருமானத்தை மொத்தமாக பாதிக்குது என்பதுதான் ஒரு கண்ணோட்டம். சரி, அடுத்த செய்திக்கு போவோம். அடுத்த செய்தி என்ன? பத்திரிகை செய்திகள்ல என்ன சொல்றாங்க? இப்போ யூனியன் பேங்க் ரூ 8,000 கோடி திரட்ட முடிவு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி ரூ 8,000 கோடி வரை பணம் திரட்ட போகுது. இதை வங்கியின் நிர்வாக குழு ஒப்புதல் கொடுத்திருக்குன்னு ஒரு செய்தி படிச்சேன். எப்படி திரட்ட போறாங்க? ரூ 3,000 கோடி பங்குகளை விற்பதன் மூலமும் ரூ 5,000 கோடி கடன் பத்திரங்கள் மூலமும். சரி, எப்படி இதை வசூல் பண்ணுவாங்க? பொது வெளியீடு, உரிமை வெளியீடு, தனியார் முதலீடு மாதிரி பல வழிகளில் இந்த பணத்தை திரட்டுவதாக உத்தேசித்துள்ளாங்க. ஆனா மொத்தம் ரூ 8,000 கோடிக்கு மேல போகாது. ஏன் இந்த பணம்? ஒரு கேள்வி வரும் இல்லையா? வங்கி தொழிலை வளர்க்க, கடன் கொடுக்க, வங்கியை இன்னும் பலமாக்க இந்த பணம் உதவும் அப்படின்றது ஒரு கருத்து. ஒரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அது பற்றி ஒரு செய்திகள் பத்திரிகை வாயிலாக தெரிந்து கொண்டது. 608 கோடி ரேடார் ஆர்டரால் பாதுகாப்பு நிறுவன பங்கான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் உயர்வு. எதற்காக இந்த புதிய ஆர்டர்? இராணுவத்திற்கான ரேடார் கருவிகள், மேம்பட்ட மின்னணு சாதனங்கள், தகவல் தொடர்பு கருவிகள். இதனால என்ன பயன்? நிறுவனத்துக்கு இன்னும் நிறைய வேலை கிடைச்சிருக்கு. இந்தியாவின் இராணுவ தயாரிப்பு துறையில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இடம் இன்னும் வலுவாகும். இந்த செய்தியால் அந்த நிறுவனத்தின் பங்கு விலை சற்று ஏறி இருக்கு நேத்திக்கு. அடுத்தது, சில வகை சொத்துகளில் ஃபண்டுகள் சந்தையை விட நல்ல லாபம் கொடுத்திருக்கு. அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பெரிய நிறுவன பங்குகள் இந்தியாவில் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுகள் சந்தையை வெல்ல கஷ்டப்படுது. 34 பெரிய நிறுவன ஃபண்டுகளில் வெறும் 12 தான் நிப்டி 100 கொடுத்த 11.03% 5 வருட லாபத்தை விட சற்று அதிகமாக கொடுத்திருக்குன்னு ஒரு தகவல். நடுத்தர மற்றும் சிறிய நிறுவன பங்குகள், மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபண்டுகள் நல்லா செயல்பட்டு இருக்கு. மிட் கேப் ஃபண்டுகள் 3 மற்றும் 5 வருடத்துல சந்தையை விட அதிக லாபம் கொடுத்திருக்கு. ஸ்மால் கேப் ஃபண்டுகள் தான் எல்லாத்தையும் விட சிறப்பாக லாபம் கொடுத்திருக்கு. சுருக்கமா சொல்லப்போனா பெரிய கம்பெனிகளில் முதலீடு செய்யும் ஃபண்டுகள் சுமார். ஆனா சின்ன நடுத்தர கம்பெனிகளில் முதலீடு செய்யும் ஃபண்டுகள் சந்தையை விட நல்ல லாபம் கொடுத்திருக்குன்னு ஒரு கேள்விப்பட்ட செய்தி. அடுத்தது, இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய போர். இதன் காரணமாக நம்ம டீசல் பற்றாக்குறை, எரிபொருள் பற்றாக்குறை நாடு முழுக்க எல்லா வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தி உள்ளது என்பதை தெரியலாம். இதன் காரணமாக அவ்வப்பொழுது டீசல் பெட்ரோல் விலை உயர்வு என்றது ஓரளவுக்கு வரமுறைப்படுத்தி ஏற்றம் கண்டு உள்ளது. கடந்த 10 நாளில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 4 முறை டீசல் பெட்ரோல் விலை உயர்வை நம்ம பார்த்துருக்கோம். சரி, இந்த டீசல் பற்றாக்குறையால நாடு முழுக்க போன் இன்டர்நெட் சேவை பாதிக்கலாம் என்ற ஒரு செய்தி படித்தேன். என்ன பிரச்சனைங்க? கரண்ட் கட்டு, பல இடங்களில் மின்சாரம் சரியா கிடைக்கல, டீசல் தட்டுப்பாடு. தோராயமாக ஒரு 5 மாநிலங்களில் டீசல் கிடைப்பதில் கட்டுப்பாடு என்ற ஒரு செய்தியும் தெரிய வருகிறது. விலை ஏற்றம், டீசல் விலை அதிகமாயிடுச்சு. இதனால என்ன? செல்போன் டவர்கள் மின்சாரம் இல்லாமல் டீசல் ஜெனரேட்டரில் பெரும்பாலும் ஓடுறது உங்களுக்கெல்லாம் தெரியும். டீசல் கிடைக்கலன்னா, விலை ஏறினால் டவர்கள் வேலை செய்யாது. அதனால் போன் கால், இன்டர்நெட் கிடைக்காமலும் போகலாம். இதனால அந்த டெலிகம்யூனிகேஷன் துறைக்கு என்ன நஷ்டம்? டீசல் விலை லிட்டரு 3 ரூபாய் ஏறினால் டெலிகாம் கம்பெனிகளுக்கு வருடத்துக்கு 300 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்று ஒரு தகவல். சுருக்கமா சொன்னா, டீசல் இல்லைன்னா உங்க போன் டவரும் வேலை செய்யாது.
அடுத்த ஒரு தகவல். மே 28, 2026 வியாழக்கிழமை இந்திய பங்குச் சந்தைகளுக்கு விடுமுறை. காரணம், பக்ரீத் பண்டிகைக்காக NSE மற்றும் BSE பங்குச் சந்தைகள் முழுவதும் மூடப்பட்டிருக்கும். MCX காலையில் மூடியிருக்கும், மாலையில் வழக்கம் போல வர்த்தகம் நடக்கும். சுருக்கமா சொன்னா, பக்ரீத் அன்னைக்கு பங்குச் சந்தையில் ட்ரேடிங் இருக்காது. செபி தலைவர் துகின் காந்தா பாண்டே அறிவித்த செய்தி ஒரு செய்தி வாயிலாக கேள்விப்பட்டதை இங்க நான் உங்களுக்கு பகிர்றேன். இந்திய பங்குச் சந்தைகள் அதிக பல்வகைப்பட்டவை என செபி தலைவர் துகின் காந்தா பாண்டே தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத அம்சங்களை ஒன் பை ஒன்னா பார்ப்போம். சந்தை மதிப்பு தைவான் இந்தியாவை முந்தி $4.95 டிரில்லியன் சந்தை மதிப்பை எட்டியுள்ளது. இந்தியாவின் சந்தை மதிப்பு $4.92 டிரில்லியன். ஓகே. தைவான் வர்சஸ் இந்தியா. தைவான் சந்தை TSMC போன்ற ஒரு சில நிறுவனங்களை மட்டுமே அதிகம் சார்ந்துள்ளதாகவும் ஒரு செய்தி. TSMC மட்டும் தைவான் குறியீட்டில் 42% பங்களிக்கிறது. இந்தியாவின் பலம் இப்ப எப்படி இருக்கிறதுனால அதற்கு மாறாக இந்திய பங்குச்சந்தை ஒரு சில நிறுவனங்களை சார்ந்திருக்காமல் பல்வேறு துறைகளில் பரவலாக உள்ளது. சுருக்கமாக சொன்னா, சந்தை மதிப்பில் தைவான் முந்தினாலும் இந்திய சந்தை அதிக நிலையானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது பல நிறுவனங்களால் பல்வகைப்பட்டுள்ளது என்பது செபி தலைவரின் கருத்து. சரி, அடுத்தது இந்த சோலார் நிறுவன பங்குகள் சற்று இப்பொழுது சிறு முன்னேற்றம் தெரிகிறதாக ஒரு செய்தி. சோலார் நிறுவன பங்குகளின் விலை ஏன் ஏறிச்சு? அரசாங்கம் ALMM லிஸ்ட் 2 காலக்கெடுவை மொத்தமாக நீடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது திட்டமிட்டபடி தான் நடக்கும். ALMM அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சோலார் பேனல்களை மட்டும்தான் பெரிய அரசு திட்டங்களுக்கு பயன்படுத்தணும்னு ஒரு லிஸ்ட். இதனால நம்ம நாட்டு கம்பெனிகளுக்கு நல்ல லாபம். என்ன நடந்துச்சு? இதனுடைய விளைவு எப்படி இருந்தது? நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாரி எனர்ஜிஸ் பங்கு 3.56% ஏறிச்சு. ME போட்டோவால்டைக் பங்கு 1.89 பங்கு ஏறிச்சு. இது ஒரு தகவல் தானே தவிர இது பரிந்துரை எதுவும் செய்யவில்லை. அரசாங்கம் சொல்றது என்ன? எல்லா ப்ராஜெக்டுக்கும் காலக்கெடு நீட்டிப்பு கிடையாது. ஆனா சில ப்ராஜெக்டுக்கு தனித்தனியா காரணம் சொல்லி கேட்டா கால அவகாசம் தருவாங்க. அப்படி கேட்கணும்னா ஜூன் 30, 2026க்குள்ள ஒரு தனி போர்ட்டல்ல இதுக்கு விண்ணப்பிக்கணும்னு அறிவுரை சொல்லியிருக்காங்க. சரி, இதனால என்ன நமக்கு பலன்? இந்தியாவிலேயே சோலார் பேனல் தயாரிக்கிறத அதிகப்படுத்தணும், வெளிநாட்டை நம்பி இருக்கக்கூடாதுன்னு அரசு நினைக்குது. அதனால இந்திய சோலார் கம்பெனிகளுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வையில. மேற்கண்ட தகவல் பத்திரிகை மற்றும் மீடியா, வணிக தொலைக்காட்சி கிடைக்கப்பட்ட தகவல்கள். இது போன்ற தகவலை சேகரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டலுக்காகவும் பயிற்சிக்காகவும் மட்டுமே தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட பதிவில் எந்த பங்குகளையும் வாங்க விற்க பரிந்துரை செய்யவில்லை. தாங்கள் எந்த முதலீடாக இருந்தாலும் ரிஸ்க் ரிவார்டு தெரிஞ்சுதான் சந்தையில் காலடி வைக்கணும். இதுக்கு முன்னதாக தங்களுடைய நிதி ஆலோசனை கேட்டு முடிவு செய்ய வேண்டும். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.